ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும். வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:39 மணிக்கு நிகழவிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதிதேவனான சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார். இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன. இப்போது 12 ராசிகாரர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2026-2028 காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவாக காணப்போகிறோம். பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பற்றிதான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார். இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம், தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம். வாருங்கள், மேஷ ராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளில் ஒருவித புதிய அலை வீசுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர முடியும். 12ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது சில சமயங்களில் குடும்பத்திலிருந்து விலகி இருப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். இது பணி நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக பயணங்களாகவோ இருக்கலாம். 2ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளை அல்லது தகராறுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. உங்கள் பொறுமையும் அன்பான அணுகுமுறையும் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும். தந்தை வழி உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக வயதானவர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மனதில் எழலாம். ஆனால் அவர்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் விட்டுக் கொடுத்தல் அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். இதனால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். உறவுகளின் மதிப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் குடும்ப உறவுகளை பலப்படுத்த முடியும். சிறிய சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்தின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தவே உதவும். மேஷராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடும். 12ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளுடன் கூடிய தொழில்களுக்கு அல்லது வெளிநாட்டு பயணங்களுடன் கூடிய வேலைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். 6ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உங்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்கச் செய்யும். அலுவலகத்தில் சில சமயங்களில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். சில சமயங்களில் உங்கள் பணியில் எதிர்ப்புகளும் சவால்களும் உருவாகலாம்.
இருப்பினும் சனி பகவான் கடின உழைப்பிற்குரிய பலனை என்றைக்கும் மறுப்பதில்லை. விடாமுயற்சியும் நேர்மையுமே இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில்தான் உள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து எந்த ஒரு சூழ்நிலையையும் திறமையாக கையாண்டால் நிச்சயம் தொழில் ரீதியாக வெற்றியடையலாம். கடின உழைப்பின் மூலம் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும். மேஷராசி அன்பர்களே, நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 12ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். மருத்துவ செலவுகள், பயண செலவுகள் அல்லது வீட்டை புதுப்பித்தல் போன்ற செலவுகள் அதிகரிக்கலாம். 2ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் நிதி தொடர்பான விவாதங்களை அல்லது சில சமயங்களில் கடன் சுமைகளை உருவாக்கலாம். வருமானத்திற்கான வழிகள் சுலபமாக அமையாது. ஒவ்வொரு ரூபாயையும் சம்பாதிப்பதற்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும். 6ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை கடன் தொல்லைகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த காலகட்டத்தில் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். முதலீடுகள் செய்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். நிபுணர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க ஒரு அவசர நிதியை உருவாக்குவது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க உதவும். வரவுக்கேற்ற செலவு செய்வது முக்கியம். உங்கள் நிதி நிலைமையை திட்டமிட்டு நிர்வகிப்பதன் மூலம் இந்த சவாலான காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்க முடியும். மேசராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 12ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் சில சமயங்களில் தூக்கமின்மை, மன அழுத்தம் அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சிலருக்கு எலும்பு மற்றும் மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சற்று குறைக்கலாம். இதனால் சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள் அடிக்கடி வரலாம். சனியின் தாக்கம் நாள்பட்ட நோய்களையும் தூண்டிவிடக்கூடும். எனவே ஏற்கனவே உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதில் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம். மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்த உதவும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். எண்ணெய் உணவுகள், துரித உணவுகளை தவிர்த்து சத்தான காய்கறிகள், பழங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவது நல்லது. தேவைப்பட்டால் மனநல ஆலோசகரின் உதவியையும் நாடலாம். ஆரோக்கியமே இந்த காலகட்டத்தில் உங்கள் மிகப்பெரிய செல்வம் என்பதை மனதில் கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். ஒரு ஆரோக்கியமான உடலில்தான் ஒரு ஆரோக்கியமான மனம் இருக்கும். மேசராசி அன்பர்களே, குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். 9ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த சிந்தனைகளை மனதில் எழுப்பலாம். பிள்ளைகள் தங்கள் படிப்பில் அல்லது எதிர்கால திட்டங்களில் சில தடங்கல்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு கூடுதல் ஊக்கமும் வழிகாட்டுதலும் தேவைப்படும். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களின் இலக்குகளை அடைய உதவ வேண்டும். சிலர் பிள்ளைகளை பிரிந்து வெளிநாட்டில் படிக்க அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இது மனதிற்கு சற்று கவலையை தரலாம். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சில சமயங்களில் அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படலாம். அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள். பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும். மேசராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும். 12ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்யலாம். இது தொழில் நிமித்தமாகவோ
ஆன்மீக யாத்திரையாகவோ அல்லது கல்வி நோக்கத்திற்காகவோ இருக்கலாம். நீண்ட தூர பயணங்கள் அமையலாம். பயணங்களின் போது எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பயணத் திட்டங்களை கவனமாக வகுத்துக் கொள்வது அவசியம். 9ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை புனித யாத்திரைகள் மேற்கொள்ள உங்களை தூண்டலாம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அமைதியை பெற முடியும். வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் விசா பெறுவதிலும் தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தரும். பயணங்களின் போது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சில சமயங்களில் பயணங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் தரும். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஞானத்தையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கும். மேசராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் 2026 முதல் 2027 வரை உங்கள் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும். 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2ஆம், 6ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்துவதால் நீங்கள் பல புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். கடின உழைப்பும் நேர்மையுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உறவுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை அன்பாலும் விட்டுக்கொடுத்தலாலும் சரி செய்ய முடியும். நிதி நிலைமையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருங்கள். பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும். சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த சவால்களை நீங்கள் திறமையாக கையாண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி செல்லும். சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெற உதவும். சனி பகவான் நியாயத்தின் கடவுள். உங்கள் நற்செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை அளிப்பார். மேசராசி அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும். உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் ஒரு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.